கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராதவன். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாகிறான். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் மெய்யான உபதேசத்தை நமக்கு கொண்டு வருகிறார்கள். கள்ள போதகர்களோ கிறிஸ்துவின் உபதேசத்தை நமக்கு கொண்டு வர மாட்டார்கள். அவர்கள் நூதனமான உபதேசத்தையும் கள்ள உபதேசத்தையும் கிறிஸ்துவுக்கு விரோதமான உபதேசத்தையும் நமக்கு கொண்டு வருகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை நம்முடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் கூடாது. தீமையான காரியங்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதம் சொல்லக்கூடாது. துன்மார்க்கமான கிரியைகளை நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கொள்ள வேண்டும். துன்மார்க்கருக்கும் அவர்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளுக்கும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்து சொல்லும் போது அவர்களுடைய துர்க்கிரியைகளுக்கு நாம் பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். கள்ள உபதேசத்திற்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள் கர்த்தரால் அனுப்பப்படவில்லை. நாம் பாவம் செய்யாவிட்டாலும் பாவிகளோடு ஒத்து போகும்போது அவர்களுடைய பாவங்களுக்கு பங்காளிகளாய் இருப்போம். இயேசு கிறிஸ்துவின் மனுஷ அவதாரம், அவருடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், சரீர உயிர்த்தெழுதல் ஆகிய உபதேசங்களை பிரசங்கம் பண்ணாமல் இந்த அஸ்திவார உபதேசத்திற்கு விரோதமாக பேசுகிறவர்களை நம்முடைய வீடுகளில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்பேற்பட்ட பாவிகளை ஏற்றுக்கொள்ளும் விசுவாசிகள் அவர்களுடைய பாவங்களுக்கு உடந்தையாகவும் பங்காளிகளாகவும் இருக்கிறார்கள்.